தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் காண இருப்பது ஒரு கோப்பை தேநீருடன் நீ என்ற கவிதை நூல் வெளியீட்டு விழாவில் சமூக செயல்பாட்டாளருக்கும் விருது வழங்க இருக்கிறார்கள். அந்த விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் ஆற்றிய உரையினை தொடர்பாகமாக நாம் பார்க்க இருக்கிறோம். அறிவுலகவாதிகளின் அட்சய பாத்திரம். இவரை தெரியாத எழுத்தாளர்கள் இருக்க முடியாது. படைப்பாளிகளை வெளிக்கொண்டு வரும் பிரம்மா, வளர்ந்து நிற்கிற சிறுகதையாய் விதைத்து விருட்சமாய் ஓங்கி வளர்ந்து நிற்கிற விஜயா பதிப்பகத்தின் நிறுவனர் அருமை அண்ணாச்சி மு. வேலாயுதம் அவர்களை வரவேற்புரை நிகழ்த்துமாறு அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எங்க பதிப்புத்துறை ஒரு காலகட்டத்துல அப்படிதான், அவ்வளவுதான். அதுக்கு மேல விளக்க வேண்டியதில்லை. இந்த ஊடகங்களுடைய வளர்ச்சியில தடுமாறிக்கிற காலத்துல புத்தகத்துக்கு இப்படி ஒரு வெளிச்சம் நம்ம கவிஞர் மூலம் இந்த தேநீரோட ஒரு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப கொண்டாடுவோம். முதல்ல இன்றைக்கு தலைமை விஜயகுமார்களுடைய புத்தகம் இங்கே தான் வெளியிடப்பட்டது. பத்திரிகைக்கு ஒரு பெயர் உண்டு. இந்த பத்திரிகை ஆசிரியராக பொறுப்பேற்று நடத்துகிற விஜயகுமாருக்கு ஒரு பேர் உண்டு. முதல்ல அவருக்கும் அவரை வருக வருக அவர் நடத்துகிற விழானாலும் முறைப்படி வருக வருக என்று வரவேற்கிறேன். மேலும் அவருடைய பணி தொய்வு இல்லாமல் உற்சாகமாக நடத்த வேண்டும் உண்டு. இரண்டாவது சிறப்பு விருந்தினர்கள் எல்லாமே யாரை பற்றி இவங்க எல்லாத்துக்கும் என்னை விட உங்களுக்கு தான் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். நான் புத்தகத்தை விற்கிறதோட சரி, ஏன்னா ஒரு விவசாயி ஆயிட முடியாதுல்ல. விதை விற்கிறான், இவங்க எல்லாம் விவசாயி, தேர்ந்த விவசாயிகள் எல்லாம். விதை விற்கிறதோட சரி, எனக்கு விவசாயம் பண்ண தெரியாது. இவங்க விவசாயம் பண்றவங்க, விதை வச்சா எனக்கு விவரம் தெரியாது. நம்ம நல்லறம் அறக்கட்டளை அன்பரசு ஐயா அவர்கள் எங்க தொகுதி, எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்காரு. பல காரியங்கள் சத்தம் இல்லாம பண்ணிட்டு இருக்காரு. அவர் இந்த விழாவில் வந்து சிறப்பு விருந்தினர் வந்திருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சி. வருக வரவேற்கு ரமேஷ், கோவை ரமேஷ் வந்து அவர் என்ன சொல்றது, செயற்களை செய்தவர். எங்க இலக்கிய வட்டத்துல எல்லாரும் கூட தொடர்புள்ளவர். அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். அப்புறம் எங்க தமிழ்துறை தமிழரசி, முனைவர் தமிழரசி, அவங்க மாணவ ஏறத்தாழ 30 வருஷமா பார்த்துருக்காங்க. அவங்க இந்த புத்தக விழாப்படுறது அவர்களுக்கு வரவேற்கிறேன். குரு ஞானாமையை எங்களுடைய நூலாசிரியர், அவர்களின் சிறப்பு. அவங்க எல்லாம் புத்தகத்தை பற்றி நிறைய பேச போறாங்க. புத்தகத்துக்குள்ளே நான் போகல, வரவேற்புரை சொன்னாங்க, எனக்கு நேரம் பத்தாது. அவர்களும் வரவேற்கிறேன். அப்புறம் வந்து பாலசுப்ரமணியன் சொல்லணும். அவரு மாணவராக இருக்கிற காலத்துல இருந்து இந்த படிக்க வைக்கிறதுல படிப்பு ஆர்வம் தான். திடீர்னு ஒரு ஜாம்பவன் ஆயிட முடியாது. புத்தகம் தான் அது வந்து பாலசுப்ரமணியம் படிக்கிற காலத்துல அவரையும் சிறப்பு வருக. அப்புறம் கவிஞர் பெருமாள் அவங்களை பத்தி என்ன சொல்றது. ஒரு அரசியல்ல நீங்க படிச்சு, நான் கவிதைகள் நான் உள்ள போகல, கவிதைக்குள்ள போகல. அது வறுமை, நிறைய கவிதைகள் இருக்கு. காதல் தவிர, ஏன்னா கொங்கு மண்டலத்துக்கும் கவிதைக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. கொங்கு மண்டலத்துக்கு நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா, சங்க இலக்கியத்துல தொடங்கி வரிசையா வரும்போது பாரதி கூட புது கவிதை எழுதியிருக்காரு. ஆனால் அண்மை காலத்துல புதுக்கவிதைக்கு ஒரு இது வந்தது. எப்படி மீராவோட தொடங்கி மீரா, சிற்பி, இப்படி வரிசையா வந்தோன்னா புவியரசு இப்படி வந்து கடைசி அந்த கொண்டு நம்ம வந்திருக்காரு. முகிலன் பெருமாள் வந்திருக்காரு. கவிதையில் அப்படி ஒரு அரசு. என்ன கண்ணீர் பூக்களையும் ஆயிரக்கணக்காக விற்பனை செஞ்சோம். மீராவுடைய கனவு கற்பனை அது ஒரு 10,000, 50,000, 1 லட்சம் கூட தாண்டிடுச்சு. அப்படின்னு எனக்கு தெரியாது. கனவு கற்பனை. இப்ப முகிலன் பெருமாளுடைய தொகுப்பு, அந்த கவிதை வைரமுத்து கவி பேரரசு விரிவா சொல்லியிருக்காரு கவிதையை பத்தி. இந்த கவிதை எல்லாரும் என்னோட வேண்டுகோள் என்ன,
இந்த வெளியீட்டு விழாவில் அவர் போட்ட அவ்வளோ புத்தகம் தீர்ந்து போச்சு அப்படின்னா தான் நம்ம பெருமை. ஆளுக்கு 5 புத்தகம் 10 புத்தகம் வாங்கி நண்பர்களுக்கு தான் கொண்டு போய் சேர்க்கணும். அவருக்கு நம்ம ஒரு கவிஞருக்கு படைப்பாளிக்கு உரிய அங்கீகாரம் என்ன படிக்கிறது தான். இது ஒரு புத்தகமாக இருந்தால் இது ஒரு ஜடப்பொருள் தான். மற்ற பொருள் மாதிரி இது ஒரு மாங்காய் தேங்காய் மாதிரி தான் இதுவும். அது சாப்பிடும்போது உணவாகுது. இது இங்கே படிக்கும்போது தான் அந்த புத்தகத்துக்கு உயிர் வருது. புத்தகம் வாசிக்கப்படும் பொழுதுதான் அது உயிர் பெறுகிறது. இந்த புத்தகத்தை அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். இப்படி ஒரு தொகுப்பை நல்ல தொகுப்பை கொடுத்த திரு முகிலன் பெருமாள் அவர்களை வரவேற்போடு மேலும் பல பதக்கங்களை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் என்னுடைய என்ன புத்தக விழான்னா வராது 40 பேர் 50 பேர் ஒரு பேராகி போச்சு, ஒரு கணக்காகி போச்சு. நம்ம இந்த அரங்கமே நிறைஞ்சிருக்கிறது, மகிழ்ச்சியா இருக்கு. இது புத்தகத்துக்கு எடுத்த வெளிச்சம், சந்தோஷம். ஒரு பத்திரிகையாளர் கூட வரவேற்று அவர்களே நன்றி, வணக்கம். விழாவுக்கு தலைமையேற்று உரையாற்ற வருகிறார் திரு விஜயகுமார். இன்று தினமலர் நாளிதழுடைய செய்தி ஆசிரியர், சின்ன குயிலி தமிழ் விரும்பி என்று அழைக்கப்படுகிற க. விஜயகுமார் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு தற்போது தலைமை உரை நிகழ்த்துவார். சுடர் பரப்பி சுட்டரித்து பகலெல்லாம் கோடை விழா நடத்தி கொண்டாடிய கலைப்பில் மலை முகட்டில் கதிரவன் மயங்கி தலை சாயும் இனிய இந்த மாலை வேளையில் முகிலன் கவிதைக்கு விழாவெடுத்து 1000 கரங்களால் அரவணைத்து அரங்கை அலங்கரித்து அமர்ந்திருக்கும் அன்பிற்கினிய உள்ளங்களின் ஆர்ப்பரிப்பில் யுகம் பல கடப்பினும் அகமரவா நினைவுகளாய் நிற்கும் இவ்வினிய விழாவின் கதை நாயகர்களாக வீற்றிருக்கும் போற்றுதலுக்குரிய உங்கள் அனைவரையும் பாதங்களையும் தொட்டு வணங்குகிறேன். வருக வருக என வரவேற்கிறேன். ஒரு அடைமழை காலத்தில் ஓட்டுவிட்டு தாழ்வாரத்தில் ஒழுகும் மழை தண்ணீரை உள்ளங்கையில் நிரப்பி உறிஞ்சி குடித்த களிப்பில் உவகையில் இருந்து மீள முடியாத ஒரு சிறாரை போல இம்மேடையில் நான் இன்னும் சிறுவனாய் கடந்த காலத்திற்கே சென்று இளைப்பாறுகிறேன். காரணம், ஏறத்தாழ 30 ஆண்டுகளாய் நினைவு பொதிகளை சுமக்கும் இந்த காகித கழுதையின் வரலாறு பக்கங்களை அலங்கரித்தவர்கள் இந்த மேடையிலே வீற்றிருக்கிறார்கள். பெருமதிப்புக்குரிய நீதிபதியும் மாநில சட்ட ஆட்சி மொழி ஆணையத்தின் முழு நேர உறுப்பினருமான முகமது ஜியாவுதீன் அவர்களை பற்றி பேச ஆயிரம் இருக்கிறது. அவர் எங்களை வளர்த்து வாழ்த்தி பாராட்டியவர், இன்னும் வாழ்த்தி கொண்டிருப்பவர். அவர் நீதிபதியாய் எல்லோருக்கும் தெரியலாம். இந்த கோவை கொங்கு மண்டலத்துக்கு அவர் தமிழினியன் என்றால் அவர் மிகவும் பரிச்சயமானவர். 1990களில் இருந்தே அவரது இதய தாழ்வாரத்தில் இடம் பிரித்து அமர்ந்திருப்பவர்கள் நாங்கள் என்றால் எங்களை போக்கணக்கான கவிஞர்கள். இங்கே நீதிபதி என்பதால் இங்கே ஒரு வழக்கினை குறிப்பிட விரும்புகிறேன். தாராபுரத்தில் ஒரு வழக்கு, இப்பொழுது திருப்பூர் மாவட்டம், அப்பொழுது ஈரோடு மாவட்டம். நள்ளிரவு நேரத்தில் நீதிபதி வீட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார். அவசரமாய் குற்றவாளி ஒருவரை கைது செய்து தாராபுரம் போலீசார் நீதிபதியின் வீட்டுக்கு சென்று தட்டி எழுப்பி, ஐயா ஒரு ரிமாண்ட் பண்ணணுங்க அப்படின்றாங்க. என்னையா கேஸு அப்படிங்கிறாங்க. ஐயா ஒரு தெப்ட் கேஸா? என்ன திருடினாரு? ஐயா பாருங்க, ஒரு டீ கடையில் பண்ணு திருடிட்டாரு. அப்படியே இது இவ்வளோ முக்கியமான கேஸா? போயா நீ கொண்டு நாளை காலையில் கோர்ட்டுக்கு வா, அவ்வளோ அவசரமான கேஸ் இல்லை, நீங்கள் கிளம்பலாக்குறாங்க. அந்த எஸ்ஐ கிளம்புற போது சொல்கிறாரு, நாளைக்கு இன்ஸ்பெக்டர் கோர்ட்டில் ஆஜராகணும் வித் சார்ஜ் ஷீட்டோட.
சார்ஜ் ஷீட்னா குற்றச்சாட்டு, குற்றப்பதிவு. அதாவது அந்த குற்றவாளி என்ன குற்றம் செய்தார் என்பதை முழுமையாக தெரிவிக்கக்கூடிய ஒரு சார்ஜ் ஷீட். அதுக்கு அப்போவே அவங்க தண்டனை கொடுத்துட முடியும். நாளைக்கு அந்த சார்ஜ் ஷீட்டோட வாங்கன்றாங்க. வெளியூர் போயிருந்த இன்ஸ்பெக்டர் அடுத்த நாள் கோர்ட்டில் ஆஜராக. காலை 10 மணி கோர்ட் குடி இருக்கிறது. வழக்கறிஞர்கள் எல்லாம் வழக்கமான வழக்குக்காக வந்து காத்திருக்கிறார்கள். கோர்ட்டில் நீதிபதியும் ஆஜர், இன்ஸ்பெக்டரும் ஆஜர், அந்த திருட்டு குற்றம் சாட்டப்பட்ட நபரும் ஆஜர். இன்ஸ்பெக்டரிடம் கேட்கிறார் நீதிபதி, என்ன வழக்கு? பண்ணு திருடிட்டாரு. சரி, இது சார்ஜ் ஷீட் ஏன் போடலை? ஐயா, ப்ராப்பர்ட்டி ரெக்கவரி பண்ணியிருக்கோம், பண்ண முடியல. என்ன ப்ராப்பர்ட்டி? அதான் பண்ணு ரெக்கவரி பண்ண முடியல. அப்படியா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்ட்டு ஒரு நகைச்சுவையாக அந்த நீதிபதி கேட்குறாரு. அந்த அக்யூஸ்டை பார்த்து, ஏன்பா நீ காலையில் டாய்லெட் போனையா? போனேன் சார். எங்கே போனேன்? ஸ்டேஷனில் சார். இன்ஸ்பெக்டர், ப்ராப்பர்ட்டி ரெக்கவரி. என்ன, நீங்கள் போகலாம், நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் சார்ஜ் ஷீட்டை போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுறீங்கன்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டாக அந்த வழக்கை டிஸ்போஸ் பண்ணிட்டு அந்த குற்றம் சாட்டப்பட்டவருக்கு செலவுக்கு காசு கொடுத்து ஊருக்கு அனுப்பிச்சிக்கிறாங்க. அதாவது நீதிபதி அப்படின்னா சட்டம் பார்த்து தண்டனை கொடுத்து அப்படியே போகிற ஒரு நபர் அல்ல. அதையும் தாண்டி இந்த சமூகத்துக்கான பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர்த்தியவர் தான் நமது பேரன்புக்குரிய பெருமதிப்புக்குரிய மாவட்ட நீதிபதியாக பணியாற்றி ஓய்வு பெற்று இப்பொழுது தமிழக அரசினுடைய மாநில சட்ட ஆட்சி மொழி குழுவினுடைய பெருமைக்குரிய உறுப்பினராக, முழு நேர உறுப்பினராக வீற்றிருக்கிறார். 1990களில் அவரை அணுகி நாங்கள் ஒரு கவிதை தொகுப்புக்கு பேசினோம். அதை பற்றி மாவி அவர்கள் பின்னால் குறிப்பிடுவார். ஒவ்வொருவராக அறிமுகப்படுத்தவும் வேண்டியிருக்கிறது. அடுத்ததாக வேலாயுதம் ஐயா அவர்கள் மிகச் சாதாரண கவிஞராக இருந்தாலும் மிகச்சிறந்த எழுத்தாளர்களாக இருந்தாலும் ஒரே தட்டில் நிலைநிறுத்தி அவர்களை ஒன்று போல பாவித்து ஊக்குவிக்கிற மனப்பாக்கு இந்த கொங்கு மண்டலத்தின் அடையாளம் விஜயா பதிப்பகம். ஐயா அவர்களை தவிர யாருமே எங்களுக்கெல்லாம் குரு. அவர் எழுத்துலக கொடை வள்ளல். அவர் அதனால் எவ்வளவு இழந்தார் என்பது எங்களை போன்ற கொஞ்சம் நெருக்கமாக இருக்கின்ற அன்பர்களுக்கு மட்டுமே அறிந்த விஷயம். அடுத்ததாக ரமேஷ் அண்ணா, கோவை ரமேஷ் என பலரால் அறியப்பட்ட தொழிலதிபர். அதையும் தாண்டி மனிதாபிமான மிக்க ஒரு அன்பர் அவர். ரமேஷ் அண்ணா அவர்களை 1990களில் இருந்தே அவரை தெரியும். தினமலருடன் நெருங்கிய நட்பு கொண்டவர். தேசியம் தெய்வீகம் என எந்த நிகழ்ச்சி தினமலரில் நடத்தினாலும் அந்த நிகழ்ச்சிகள் தோல் கொடுத்து கடந்த 30 ஆண்டுகளாக தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பவர். கடந்த ஆண்டு திருப்பூரில் கோவையில் நடந்த அந்த புல்வாமா காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் உயிர்ந்த இராணுவத்தினருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வில் கூட கடைசியாக இணைந்து பணியாற்றி தொடர்ந்து எங்களுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருப்பவர். பேருக்குரியவர். அவரை பற்றி இன்னும் பேசிக்கொண்டே போகலாம். மேடையின் நேரம் கருதி இத்துடன் வலியுறுத்துகிறேன். அடுத்தது அன்பிற்குரிய அவங்க தமிழரசி அவர்கள் 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மேடையில் பகிர்ந்து கொள்கிறேன் என்று நினைக்கிறேன். கடைசியாக ஆஸ்பெஸ்டாஸ் அந்த தொழிற்சாலையில் கடந்த 1990களில் நடந்த ஒரு திருமண நிகழ்வில் ஒரு பட்டிமன்றத்தில் நானும் மாதை பாலசுப்ரமணியம் அவர்களும் அன்பிற்கினிய தமிழரசி அவர்களும் அந்த மேடையில் நாங்கள் வாதாடிகளாக வழக்காடிகளாக இருந்து துவங்கியது. அப்போது மிக மிக சாதாரண அப்போதான் துவக்கம் மேடை பேச்சு இருக்கிறார்கள். அவர்களை நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த மேடையில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. அடுத்தது அவினாசிலிங்கம் பல்கலை பேராசிரியை குரு ஞானாம்பிகை அவர்கள், ஆன்மீக பேச்சாளர். அவர்களையும் நிகழ்ச்சிக்கு அன்புடன் அழைக்கிறோம். அன்பரசன் அவர்கள். கோவை மக்கள் மனிதனுடைய வாழ்நாளில் எல்லாம் வசதியாக வாழ்ந்துவிட்டு போவதற்கு 1000 திட்டங்கள் இருந்தாலும் அவனது காலம் கடந்த பிறகு அந்த ஆத்மாக்களுக்கு அர்ப்பணிக்கிற அந்த இறுதி மரியாதையை சடங்கு நடத்துகிற இடத்தை மிகவும்
மிகப்பெரிய பொருட்செலவு பேரூரில் அந்த தர்ப்பண மண்டபத்தை மிகச் சிறந்த முறையில் புனரமைத்து கட்டமைத்து பல ஆயிரம் பல லட்சம் மக்களுக்கு காலகாலத்துக்கு உதவும் வகையிலே அவர் சேவையாற்றிக் கொண்டிருப்பது பலரும் அறியாத விஷயம், எங்களை போன்ற ஊடகத்தினர் அறிந்த விஷயம். அண்ணா அவர்களையும் வருக வருக வரவேற்று அடுத்தது தம்பிராஜ் அவர்கள். மாச்சம்பளையம்மன் வெட்டியா திணையில பேசிட்டு இருந்தவங்களை பல பேரை உயர்த்தி விட்டுருக்கு. அப்படி உயர்ந்தத தம்பிராசு நாங்கள் மாவை பாலசுப்ரமணியம் இருக்கலாம் திண்ணையில வெட்டியா பேசிட்டு இருப்போம். அடுத்தது மாவை பாலசுப்ரமணியத்துக்கு சொல்ல வேண்டியதில்லை. நள்ளிரவு நேரத்திலையும் கூட நாங்கள் உட்கார்ந்து பேசிட்டு இருப்போம், இலக்கியம் பேசிட்டு இருப்போம். கையெழுத்து பிரதிக்கான ஒரு இதழை நடத்துவோம். 1990 முதல் தொகுப்பு தீப்பு அப்படிங்கிறது. அந்த தீப்பு தொகுப்புக்கு மேற்காவுக்கு அணிந்துரை வாங்கி கொடுத்தது மாண்புமிகு நீதிபதியார். அவருடைய உதவி வாழ்நாளை மறக்கவே முடியாது. அடுத்ததாக கவிஞர் பெருமாள், என்னுடைய வெட்டி கூட்டத்தின் ஒரு நண்பன். மிக சாதாரணமாக அரசியலாக இருப்பினும் அப்பொழுது இருந்து இப்பொழுது வரை ஒரு ஆர்வத்துடன் தொடர்ந்து கவிதைகளை எழுதி கொண்டிருப்பவர். பள்ளி வகுப்பு தோழன், பக்கத்து பெஞ்சு கவிதை எழுதுறதுக்கு நாங்கள் 2 பேரும் கவிதையை மாற்றி மாற்றி எழுதிட்டு வாட்சி பார்த்து எங்களுக்குள்ளேயே பாராட்டினோம். அப்படி ஒரு மகிழ்ச்சி. அந்த வகையில் இந்த மேடை மிகவும் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. இவை எல்லாவற்றையும் விட இந்த அரங்கத்தின் கதை நாயகர்களாக வீற்றிருக்கும் உங்களது பாத மலர்களில் என் கண்மலர்களை வைத்து வணங்கி போற்றி தலைமையேற்க பணித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விஜயகுமார் அவர்களுக்கு நன்றி.